அத்தான் உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம், பின்னாடி வந்துட்டு இருக்கு. அத்தா நில்லுங்க, நில்லுங்க. எங்க போனோம்னு தெரியல, இவ வேற டார்ச்சர் பண்றான். என்ன பிரச்சனை கத்திக்கிட்டே வேற. வாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க ஆனா போட்டோவே எடுக்கல, ஒரே கலர் வேற. என்னது ஒரே கலரு? என் ட்ரெஸ் கூட தான் நீங்க மேட்ச் ஆயிருக்கீங்க. எல்லாமே கேரளா மாடல். அப்ப எல்லாரும் தான் உங்களை மேட்ச் இருக்காங்க, புரியுதுல்ல? உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க என் கூட மேட்ச் ஆயிருக்கீங்க. வாங்க அந்த போட்டோ பத்தி போய் போட்டோ எடுக்கலாம். நம்ம ஜோடியாவே எடுத்துக்கல. உனக்கு வேணா போய் எடுத்துக்கோ, வேணா கேமரா கிட்ட சொல்லவா? எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ, என்ன எது கூப்பிடுற? நான் என் புருஷன் கூட தான் எடுப்பேன். அப்ப போய் உன் புருஷன் கூட எடு. என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டேன். கூட விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் யாரை கட்டிட்டு கிளம்புன உனக்கு என்ன பிரச்சனை? வாங்க அங்க வாங்கன்னா பலர் வாங்கிட்டு போயிடுன்னு வேணா எடுத்துக்கோ, சும்மா எவ்வளவு டார்ச்சர் பண்ணாது. நான் ஆண்டி கிட்ட சொல்லணுமா? நீங்க எந்த ஆண்டி கிட்ட வேணா சொல்லு, புரியுதா? பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவங்க குரூப் கூட இருக்கும்போது மட்டும் இனிச்சதுல உங்களுக்கு அவ பக்கத்துல வர சீட் எடுத்தீங்கல்ல. என் பொண்டாட்டி கூட நான் எடுத்தேன், அது உனக்கு என்ன பிரச்சனை? அவ ஒன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல, புரியுதுல? நான் தான் உங்க பொண்டாட்டி. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்றதுல நான் கேட்கணுன்ற சட்டம் எனக்கு இல்லையே. அப்ப அம்மா பேச்ச மீறுவீங்க. தேவைன்னா அதையும் செய்வேன். இப்போ உனக்கு என்ன? அப்படி சொல்றேன். நான் சொல்லிக்கோ, வந்து கிளம்புறியா? அப்படி எங்கன்னா வந்து பார்த்தேன்னு வைக்க, எது கடையில் மூஞ்சி அடிச்சிடும் பாத்துக்கோ. என்னடா ஆளே காணும் பார்த்தேன், வந்துடுச்சா? அவர் இழுத்துட்டு போயிடுவோம், அன்னைக்கு மாதிரி நடக்க போகுது. ஓ சரிதான், திருப்பி அடிச்சு போறாரு. அண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. பாருங்க உனக்கு பலாட்டி சொல்றேன், கருவி இருக்காதா? ஓ வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, வேண்டாம் பிரச்சனை வேண்டாம், வாங்க நம்ம கிளம்பலாம். அவங்க எதனா பண்ணிட்டு கூட நம்ம கிளம்பலாம். வாட்டி சொல்றேன், அறிவே எல்லாம் பின்னாடி வந்து வெறுப்பேத்திட்டு இருக்குடா. இல்லன்னு தெரிஞ்சிச்சுல, வாங்க போலாம். என்னென்ன ஓவரா பேசுறீங்க? யார்தான் கூட நான் பேசுறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன பிரபா நீ ஒரு மாதிரி பேசுற? அவர் தான் பிடிக்கலன்றாருல. இப்படியெல்லாம் என்னால விட்டு போக முடியாது, புரியுதா? நான் நீ கிடையாது. என் ஃப்ரெண்டு தேவையெல்லாம் பேசினா வாயை உடச்சிருவேன். என்னென்ன ஓவரா பேசுற நீ? உங்க ஃபேமிலியோட பேசுறியா, அத்தோட விடு. என் ஃப்ரெண்டு கதை அவர் கதை எடுக்கிறதுலாம் வேலாம், புரியுதுல்ல? இருக்கும் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை, வாங்க போலாம். மாப்பிள்ள என்ன வெறும் சத்தமா இருக்கு? மாமா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இதா கோமா இருக்கியா? ஒண்ணும் இல்ல மாமா, மாமா பேசிட்டு இருக்கோம். ப்ரோவால மட்டும் தான் இருக்க முடியும், மூஞ்சி அவ்வளவு கடுக்கட்டு வச்சு இல்லைன்ற பாரு. அது என்னவோ சரிதான். இப்போ உன் குரல் அங்க சவுண்டா கேக்குது. ஒரு வேண்டாத இது மாமா, அது ஒண்ணு இல்ல, வாங்க நம்ம போலாம். போலாம். அவங்களுக்கு அப்பளதான் சொல்லிட்டேன். இதான் காரணமா? என்னம்மா நீ ஏன் கத்திட்டு இருக்க? அது எனக்கு எங்க அத்தானுக்கு நீங்க தலைறீங்க. என் மாமா வந்து பேசினா வாயை உடச்சிருவேன், புரியுதுல? மாப்பிள்ள அதெல்லாம் விடுங்க, நீங்க வாங்க நம்ம போலாம். என்ன விட்டு இங்கேயும் வரமாட்டாரு, அது உங்களுக்கு புரியுதுல? இது வாங்குறது நீ கன்ஃபார்ம். அடி எல்லாரும் சாப்பிட்டாச்சு, கிளம்பலாம்ல? அவ்வளவுதான், வேற என்ன வேலை இருக்கு? சரி. மாமா எங்க அரசு மாமா காணிக்கணும், பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு போயிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மாமா கூட போயிடுச்சு, கூட கூட்டு போயிட்டாங்களே. வீட்டால சொல்ல கூட இல்ல, இவங்கிட்ட கோத்து விட்டு போனா தான் கிளம்பலாமா? இன்னொன்று அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க, நம்ம கிளம்பிடலாம். சரி அப்போ வாங்க கிளம்பல. கிஃப்ட் எல்லாம் நான் ஏத்தியாச்சு, உங்களை காணுமே தான் வந்தேன். வாங்க மாமா போலாம். கிளம்பிட்டாரு தானே? யாரும் கிளம்பியாச்சுல, நம்ம கிளம்பிட்டா மண்டபத்தை போட்டுவாங்க. அந்த ரேஞ்சு கொண்டோமா? சரி அப்ப கிளம்பிடலாம். நீ பாரு, வாங்கி கட்டிக்காத, யாரும் இல்ல, ஒழுங்கா வந்துட்டா கூட்டு போயிடுவோம், இல்லைன்னா விட்டு போயிடுவோம், பாத்துப்போம். இங்க வரவும் தெரியாது, காசும் இல்ல, போனும் இல்லையே, எல்லாரும் போயிட்டாங்களா? என்ன விட்டுட்டு போறாங்க? இதுக்கு மேல வாயாட்டினா வேலைக்காகாது, நம்ம மூடிட்டு கிளம்பிட வேண்டியதான். சரிங்க மாப்பிள்ள, டென்ஷன் ஆக வேண்டாம், கிளம்பலாம். சரி மாமா, கிளம்பலாம். என்ன அவங்க மட்டும் இறங்கினாங்க, உள்ள போயிட்டாங்க, நம்ம வந்தமா வரலையா எதுவுமே பார்க்கல, விட்ட கேட்டே பிடிவாங்க போல. நான் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மா விட்டு போனாங்க, அவங்க இருக்கு, இருங்க முழுக்க பாத்துக்கலாம் உங்களை. நீ இங்கதான் இருக்கியா? அப்ப ஆட்டத்தை காட்டிடுறேன். வா, வரதுக்கு எவ்வளவு நேரம்? இதுக்கு என்ன விட்டு வந்தீங்க? அத்தான் கூட வர போறேன்னா சரி, அது நீ அத்தான் கூட வரும் விட்டு வந்து. ஆனாடா மம்மி தான் சொன்னாங்க நீ அத்தான் கூட வர ஆசைப்படுறேன்ட்டு. சரி நானா விட்டுட்டு நாங்க ஃபர்ஸ்டே வந்துட்டோம், நாங்க எப்பயும் வந்துட்டோமே. நான் வந்தேனே அவர் கூட. நான் திட்டினானா? அவர் திட்டிருந்தா கூட பரவாயில்ல. அந்த திவ்யா ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த பிரபா ஃப்ரெண்ட்ஸுங்களா, அவங்க எப்பயும் வந்துட்டாங்களே. அந்த இருக்கானே பிரவீன், அவன், அப்புறம் திவ்யா அவங்க அப்பா கூட வந்துட்டாரேடா. சொந்த அப்பாவை சொல்றான், அவங்க டாடி. அண்ணா என்ன திட்டினாரு? நான் அத்தான் கூட போட்டோ எடுக்கணும்னு கேட்டேன், அதுக்கு இவங்க எல்லாம் பேசுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லு, ஓகே, ஆனா அண்ணாவை பத்தி தப்பா பேசாத. அவர் அப்படிலாம் எதுவுமே சொல்லிருக்க மாட்டாரு. வரியா விட்டு போயிடுவான்னு கேக்குறாங்க. அந்த அண்ணா கேட்டாரு. நினைச்சிட்டு இருக்கமா பத்தியா, சொந்த அண்ணன் பொண்ணு நம்ப மாட்டேற. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரை பாத்துட்டு இருக்கேன். அவர் எப்போ இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அப்பத்துல இருந்து அவர் எனக்கு தெரியும். அவர் அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை விட்டு வரவர்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இதையும் அவர் பொண்ணாதான் பாப்பாரு. அவ ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு இருக்கா, அவளை தெளிவா கேளுங்க. அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு, சொல்லு பாப்போம். இப்படி கேட்டாலும் கேட்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அப்ப கம்மன் தானே இருந்தாரு. பசங்களுக்குள்ள எதனா பேசினா அது எப்படி தலையிட முடியும்? உன்னை விட்டு வர விட்டுப்பாரு அவரு. அவ்வளவு தப்பா பேசுறது, அவங்க பசங்களை பேசுறியா அவ்வளவுதான், மொத்தான பேசுறியா அவ்வளவுதான். அவரை பேசுற நல்லா வச்சுக்காத, புரியுதா? என்ன இது அவர் அப்படி பேசுது, அவருக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுது.
உங்க அத்தை சொல்றால கேளு. இப்ப நான் அசிங்கப்பட்டு வந்தது என்னடா அசிங்கப்பட்டு வந்தேன் எனக்கு புரியல. அதுவும் கூட ஜோடி ஜோடியா நின்று எடுத்துக்கிட்டாரு. அதை உரசிக்கிட்டே எடுக்கிறாரு. நான் ஒரே ஒரு போட்டோ வாங்க எடுத்துக்கலான்னு கேட்டா இவ்வளவு பேச்சு பேசினாரு. போய் கேட்கவா? இன்னும் வேண்டாம். நீங்க கேட்கறேன் கூப்பிட்டு போயிட்டு நான் அசிங்கப்பட்டு வரது மிச்சம். பரவாயில்ல, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எவ்வளவு வேணா அசிங்கப்படுறதுக்கு அதுக்கப்புறம் அவன் கிட்டே இருப்பான், புரிஞ்சுக்கோ. போ போய் அவன் கூட உட்காந்து பேசிட்டு அப்புறம் போய் தூங்கு. அவர் பார்க்கவும் தயாரால, அவர் கூட இருக்கவும் தயாரால. பொரியமா வந்து வீட்டுக்கு போயிட்டா போ. போக தயாரால என்ன? பரவாயில்ல போடா. நான் கூட உங்க மாமா கூப்பிட்டாரு, அங்கதான் போறேன். நீ போ. இல்லைங்க அசிங்கப்பட முடியாது. நீ பெரியம்மா கூட தூங்கு. மற்றது நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு அவனை உண்டுலன்னு பண்றேன், போதுமா? அப்படிங்க ஆனா செய்ய மாட்டீங்க. அவன் என்ன பாரு, உன் கூட போட்டோ எடுத்துக்கிறானா இல்ல? இப்ப நானே எடுக்கிறேன், பாக்குறியா? பாக்கு, அதையும் பாக்குறேன். நீ அழகா ரெடி ஆயிட்டு வா, அவன் கூட போட்டோ எடுக்கிறான், புரியுதா? நீச்சாமா. சரி அப்ப சரி, நான் போயிட்டு அவன் கூட போட்டோ எடுக்கிறதுக்கே என் குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படுது. அவளையே படாதீங்க, அவ கூட அவ தான் வாழ்வா, புரிஞ்சுதா? எந்த மாற்றமும் இல்ல. அதை நம்புறோம், பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. உன் புள்ளெல்லாம் பரிசு கொடுத்தான் போல. எனக்கு கூட தெரியாது. இஷ்டத்துக்கு நான் பரிசு கொடுப்போமா என்ன? வெளிநாட்டு வழக்கமோ என்னவோ தெரியல. அவன் கொடுத்தா, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தா, அது கூட கொடுத்தது போல இருக்கே. தெரியலண்ணா. அவனே அதுக்கு கொடுத்தான். அப்ப தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வழக்கமே கிடையாது. சரி, என்ன நாளையே பிரிப்பாங்களே, நாளைக்கு பார்க்கலாம். உங்க சைட்ல வந்து வந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களா, அவங்களாம் கூட ஏதோ கொடுத்தாங்க போல. ஆமாண்ணா, ஏதோ கொடுத்தாங்க போல. நான் போயிட்டு வர ஏதோ கூப்பிட்டாருன்னு கேட்டேன். சரி போமா. யாருக்கும் தூக்கம் வரலையா? ஒரு மாநாடு போட்டீங்க. சும்மா தாமா. சின்ன வேலை காணும். அதுவும் பசங்க கிஃப்ட் பிரிக்குதுங்களா? குழந்தை மாதிரி உட்காந்து அதுவும் கூட பிரிச்சுன்னு இருக்கு. அதுங்க பிரிக்க தொட்டி இதுங்க பிரிக்குதுங்களா? ஆமாண்ணா. இவங்க சொந்தக்காரங்க யார் யார் கொடுத்தாங்கன்னு அதுங்க பிரிச்சா உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தைங்க ஆசைப்படுது, அதான் பிரிக்க சொல்லிட்டேன். அம்மா நாலு பேரும் திருப்பி நீ அவங்களுக்கு செய்யணும்ல, அப்ப எப்படி தெரியும்? நோட்டை கொடுத்துட்டேன், என்ன பேரோ எழுதுமா சொல்லிட்டேன். எழுதியிருந்தா போட்டோ எடுத்துட்டு அது கீழே என்ன கிஃப்ட்னு போட்டோலயே சேவ் பண்ணிக்கிறாளாம். ஆனா யாரும் மலையாளத்தில் எழுத மாட்டாங்க, இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க. அதனால அங்க எப்படி எழுதியிருக்கோ அப்படியே எழுதிட்டு அது பக்கத்துல அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா புருஷன் கொடுத்த கிஃப்ட் கூடவா? அதை மட்டும் நான் வாங்கி வச்சுட்டேன். அது வீரா கொடுத்தது, திவ்யா கொடுத்தது, மூணுத்தை மட்டும் நான் எடுத்துட்டேன். இது மூணுத்தையும் எப்படி அவங்க தானே பிரிப்பாங்க? புருஷன்ட்டு அவ தான் பிரிக்கணும். நாத்தனார்த யாராவது பிடிச்சா அவ டென்ஷன் ஆயிடுவா. வீரம் அப்படி தானே, அதனால அதை மட்டும் நான் வாங்கி வச்சுட்டேன். இது அவங்களே பிரிச்சுக்கிட்டோண்டா சொல்லிட்டேன். சொல்லிட்டாங்க இதை பிரிச்சு எங்க அக்கா தொத்தி அடிப்பாங்க, இது அவங்களே பிரிச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பிரிச்சிடறேன். நான் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தது கூட பிரிச்சிடறேன். சரி பிரிச்சிருங்கன்ட்டேன். தூங்காம அந்த வேலை தான் நடக்குது. ஆனா ஆமா, அந்த ரூம்ல அதுதான் நடக்குது. எல்லா வார்டுங்களும் சேர்ந்து உண்டுலன்னு பண்ணுதுங்க. பரப்பரன்னு பிடிக்கலங்க. செலோட்டேப்பை எடுத்து அப்படியே கவரா எடுக்கிறாளுங்க. பெட்டு யார் பெர்ஃபெக்டா அதை பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு வேற அக்கா தங்கச்சி போட்டி போட்டுன்னு இருக்காளுங்க. பார்த்ததுக்கு மற்ற மூணுங்களும் தூங்கிடுதுங்க பாருங்க. அதுங்களும் எழுந்துக்குச்சுங்க. கிஃப்ட் நாங்க பார்ப்போம். இவங்க கவரை பிரிக்கிறதா, அவங்க அட்டைப்பட்டை பிரிச்சு வெளியே எடுக்கிறதா உட்காந்துங்க பண்ணிடுதுங்க. இதுங்க தான் பஞ்சின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தி அதுக்கு மேல நானும் பிரிப்பேன் உட்காந்துது. இதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் நான் இப்படி வந்தேன். 101 வருஷம் வச்சுட்டா இந்த வாள். இப்ப இதை என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்றதுன்னு புரியலையா? உண்மையா வச்சா ஈஸியா முடிஞ்சிருக்கும். இப்ப இதெல்லாம் பிரிச்சு பேக் பண்ண வச்சா பாருங்க. என்ன அதான் திரு சொன்னாரு யாருக்கும் கொடுக்க போறீங்கன்னு. அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து ஆளுங்க கொடுத்துட்டாங்க. ஆளுங்கிட்ட நானும் சொல்லிட்டேன், அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைங்கன்ட்டு. அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துடலான்ட்டு. அந்த ஆல்பபெட்டாலாம் வச்சிருந்தாலா, சிலது மட்டும் அவங்களுக்கு வேணும் போல. அது என்னன்னு கேட்டேன் திவ்யாம்மா கிட்ட. அவ சொல்லிட்டா இந்த வேலையும் பண்ணிட்டீங்க. ஆமா அவங்க அண்ணனுக்கு வேணும், அன்னிக்கு வேணும், அதெல்லாம் அவ தனியா கேட்டு எடுத்துக்கிட்டா. அதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஸோ ஒரு பைட்டி கொடுத்துட்டேன், எதெல்லாம் உனக்கு வேணுமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோடான்ட்டு. அந்த ஆல்பபெட்டை பிரிச்சு அவ அதெல்லாம் போட்டுக்கிட்டா. சாக்லேட்டுங்க அவ்வளவுதான். ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கையில் நாளைக்கு பார்த்து முடிவு பண்ண வேண்டியது. வளையல் எல்லாமே. பலகாரத்தை மட்டும் பிரிச்சு வைக்கிறேன். பிரிச்சதுக்கப்புறம் பசங்க ஏதாவது கேட்டதுன்னா அதை எடுத்துக்கிட்டோம். நெல் பரிசு எல்லாமே அப்படிதான். அதுங்க கேட்டு ஏதாவது மீதி இருந்தா பார்த்துக்கலாம். பசங்களுக்கு ஒண்ணு வேணாம், நீங்க யாரு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. பசங்களுக்கு இல்லாமலும் இல்ல, நம்ம கேட்டா வாங்கி தராம போறதோ இல்ல, அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். நாளைக்கு பார்த்து பண்ணணும்னா இன்னைக்கு ஆளுங்க அதை மட்டும் பிரிச்சு டப்பாவோ போட்டு வச்சிருவாங்க. நாளைக்கு ஒரு பேக் எடுத்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு பேக் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதான். 101 வச்சது பத்தியா திமுரு? அழகா தானே இருந்துச்சு, அப்புறம் என்ன? சரி பர்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டீங்க, அந்த காசு? அது அழகா இருக்கு, அப்படியே ஷோகேஸ்ல வச்சிடலாமான்னு தோணுது. ஓ, ஷோகேஸ்ல வைக்க போறீங்க? இந்த மாதிரி அழகா தானே இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு கவர் இருக்காமே,
அது மாதிரி வாங்கி அதை ஒட்டி விட்டுட்டோம்னா மண்ணு படாது சொன்னாங்க. கவரை மட்டும் துடைச்சிக்கலாம், அது கலையாது. அது என்னன்னு பார்த்து பண்ணணும். நிஜமாவே அழகா இருக்கு, அதை நான் பிரிக்க மனசு வரல, அப்படியே ஷோகேஸ்ல வச்சு போறேன். ஆமாம், அதுக்கு ஏதோ கவர் இருக்கு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நாளைக்கு தான் பார்க்கணும், இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட பார்க்கலாம். இப்போ எடுத்து ஷோகேஸில் வைக்க சொல்லிட்டாங்க. வச்சுட்டீங்க? அதெல்லாம் வச்சாச்சுமா. சரிண்ணா, சொல்லவே இல்லை. சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? தானே நான் அது கேட்கவே இல்லையே. சமையல் பிடிச்சிருந்துச்சா, டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே? இங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லைண்ணா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப கிராண்டா தான் இருந்துச்சு. இவ்வளவு கிராண்டாலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சிம்பிளா இருக்கும்னு தான் யோசிச்சோம். சென்னையில பண்ணியிருந்தா கூட இவ்வளவு கிராண்டாலாம் பண்ணியிருக்க மாட்டோம், சிம்பிளா தான் பண்ணியிருப்போம். அது என்னவோ சரிதான். நீங்கள் நிச்சயத்தையே கல்யாணம் மாதிரி பண்ணிட்டீங்களே. என்ன சவுண்டு, என்ன மேளம், எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சண்டை மேலாம் சூப்பர். நான் கூட வரிசையில எதிர்பார்க்கலப்பா, செமையா இருந்துச்சு. மோதிரம் கூட அழகா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. மோதிரம் மாமி செலெக்ஷன். ஆமா, எங்க மாமியார் பண்ணாங்க. அவங்க இதுலலாம் நல்லா தான் பண்ணுவாங்க. எடுத்தாங்களா? ஆமா ஆமா, மோதிரம் நகை ரெண்டுமே அம்மா தான் எடுத்தாங்க. அதுக்கான பாராட்டு அவங்களுக்கு தான் போகணும். நிஜமாவே நகையோட இது எல்லாமே அழகா தான் இருந்துச்சு. அவன் செயின் கூட அழகா தான் இருந்துச்சு. அந்த பிரேஸ்லெட் காப்பு இப்போ இவ்வளவு திக்கா இருந்துச்சு, அது கூட நல்லா தான் இருந்துச்சு. கூட போடுவாரோ போட மாட்டாரோ தான் எடுத்தேன். ஆனா இன்னைக்கே போடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கச்சி வந்து மிரட்டி பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாங்களே, பொண்டாட்டி தான் போட்டு விட்டாங்க. இது வேற நடந்ததாங்க? ஆமா, நீங்க சொந்தக்காரன் கூப்பிடுறாங்கன்னு போனீங்கல்ல, யாரோ கிளம்புறாங்கன்ட்டு, அந்த டைம்ல தான் இது நடந்துச்சு. நாங்கள் இந்த கண்குள்ளா கச்சை பார்க்காம போயிட்டோமே. அதிங்க தம்பி, வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன், கேமராமேனை எடுத்துட்டாரு. போட்டோ வீடியோ வரும்போது பாப்பீங்க. அப்போ சரி, நலங்கு வைக்கிற டைம்ல தான் நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். வந்தவங்க எல்லாரும் கிளம்புனாங்களா, அதுக்காக அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுல பார்த்து கொடுக்கணும் நாங்கள் நின்றுட்டோமா. அதனால நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் வீடியோ வந்துடும் தம்பி, அதில் பார்த்துக்கோங்க. வீடியோவில் தான் பார்க்கணும். நேரில் நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு கூட இந்த பசங்களை போட்டு பார்த்துட்டு வரணும்னு தோணுது. நிஷ் என்ன அமைதியாகவே இருக்காரு? இல்லை, ஒரு மாதிரி சந்தோஷம், நிம்மதி, அதனால ஒரு மாதிரி இருக்கு. பேசணும்னே தோணலை. இன்னும் பசங்க கூட தான் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுது. அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கீங்க? போய் பசங்க கூட இருந்துட்டு வாங்க, நாங்களும் போய் படுக்கிறோம். நீங்கள் பேசணும்னு வந்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறம் போய்க்கலாம். அதுங்களாம் தூங்க போதுங்க, ராக் ஒழிங்க தானே. நீங்கள் எப்போ வந்தாலும் முடிச்சுன்னு தானே கிடக்குங்க. நான் ஒன்றும் இல்லை, போய் பசங்களை பாருங்க, நாங்களும் கிளம்புறோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் கிளம்புறோம், டயர்டாகுது, நாங்களும் போய் படுக்கிறோம். எல்லா வேலைலாம் செஞ்சுருப்பீங்க, நீங்களும் போய் படுங்க. நாளைக்கு அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். போய் பார்த்துட்டு வந்து சீக்கிரம் படுங்க. ஆ சரிடா, நீங்கள் போகலாம், வாங்கண்ணா போகலாம். போகலாமாவா? அப்போ நாங்களும் போய் படுக்கிறோம், மீதி கதையை நாளைக்கு பேசுவோம். ஆமா, எல்லாம் வந்துட்டீங்க, அதை எப்படி விட்டு வந்தீங்க? அம்மா விட்டு வந்தோம். ஒரு கிறுக்கு இருக்கு, அதுதான். எல்லா கிறுக்கும் தான் வந்துச்சு, நீ எந்த கிறுக்கு சொல்ற? இல்ல, இதெல்லாம் டூ மச், நீ எங்களை சொல்ற? உண்மைய சொன்ன, கிறுக்குங்க தானே. அந்த இதுவ எதுவ? அவதான் நாங்க ஏன் கூப்பிட்டு வரணும்? அம்மா பங்காத்து விட்டு வந்துட்டாங்க போல. அப்படியா? அப்படிலாம் அவங்க விட்டு வர மாட்டாங்களே. எங்க கூட தான் வந்தது. ஓ, உங்க கூட வந்திருக்காது, அவங்க அத்தான் கூட வந்திருக்கோம். ஓ, அதுக்காக விட்டு போயிருப்பாங்க. என்ன வேற எதுக்கு? என்ன என்னவா அவருக்கு? இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்காதுல்ல. என்ன ஏதாவது ரொம்ப இருக்கணுமா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. தெரியுமே. என் கேள்விக்கான பதிலாம் அப்பவே நான் சொல்றேன்னு சொன்னேன்னா. என்ன விளையாடுறியா? நாளைக்கு ஈவினிங் சொல்ற. திருப்பி தது என்ன வேண்டாம் பிரச்சனை. ஏன்னா என்கேஜ்மெண்ட் முடிச்சு ஜாலியாக பேச விடுற. கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். நாளைக்கு சொல்றேன்னு பாரு. மூட்டு இருக்க முடிஞ்சா நமக்கு கிளம்பி போங்க. நான் கிளம்பி போயிடலாம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஃபன்னா இருந்துச்சா? நீ என்கிட்ட பேச மாட்டேன், என்ன பார்க்க மாட்டேற? அப்படிதான். அப்படிலாம் உள்ள இங்க உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கேன். சரி, வந்து பக்கத்துல கரியாவில் தள்ளி உட்காந்துருக்க. அவங்க வரமாட்டாங்க. என்ன? நான் உண்மையை தான் சொன்னேன், ஒன்றும் போய் சொல்லலையே. போதும், மூடுங்க வாய. நான் வாய் அப்படிதான் திறந்துருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நிஜமாவே சாப்பாடு சூப்பர்ல. உனக்கு பிடிச்ச மெனுவா நிறைய இருந்தது போல. அவளுக்கு பிடிச்ச மெனுவா? அவ சாப்பிட்டது இல்லதான் அந்த மெனுவை. ஆமா, அவளுக்கு அது பிடிக்கும், அதனாலதான் யூஸ்வலா இங்கேயும் அது மெனு. ஆனா பெர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு ட்ரெடிஷ்னலாவே செய்யப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஒன்னா கட்டுன்னு கட்டுனீங்க போல. ஆமாப்பா, செம சாப்பாடு, செமையா கட்டுன்னு கட்டணுமே. ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் அதுக்கு மேல. வந்தானா வரலையான்னு கவலை இல்லாம அப்படியே ஜோடி ஜோடியா போயிட்டீங்க. ஜோடி ஜோடியா? இங்க நாங்க எங்க ஜோடி ஜோடியா இருக்கோம்? அவங்க புருஷன் மட்டும் ஜோடியா போயிருப்பாங்க, நீயும் உன் டாமும் ஜோடியா போயிருப்பீங்க. அவங்க எல்லாம் 2 பேரும் ஜோடியா சாப்பிட்டுருப்பாங்க. என்ன வளர்றீங்க? இப்ப நான் என்ன வளர்னேன்?
ஒரு அப்பாவும் லாவண்யாவும் சண்டை போட்டுட்டா டாம் அண்ட் ஜெரி ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால அவங்க போய் ஜோடியா போயிருப்பாங்கன்னு. நீயும் உன் புருஷன் ஜோடியா போயிருப்பீங்கன்னு. என் தங்கச்சியும் என் பொண்டாட்டி ஒன்றா சாப்பிட்டுருப்பாங்கன்னு. இதுல என்ன? அதே எங்க கூட சாப்பிட்டா உங்க கூட சாப்பிடலையா? 2 பேர் போட்டோ எடுக்கும்போது நாங்க சாப்பிட போயிட்டோம்ல. அட ஆமால, அதை எப்படி நான் மறந்தேன். நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கு என்ன பிளான் தெரியலையே. போட் ஹவுஸ்லாம் போறீங்களா? அந்த கதையெல்லாம் எப்போ? இங்க பாரு. நீங்க என்ன கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் சொல்லணும். அதை பாருன்னு. என்னதான் உன் பிரச்சனை? திரும்புறியா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறா. அதான் மச்சான் சொல்லு. சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். உண்மையை சொல்லு. சாப்பிட்டேன். சரி, என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட? என்ன மெனு சொல்லு. சாப்பிட்டேன்றதுல இப்ப என்ன உங்க பிரச்சனை? என்னடா என்னதான் பிரச்சனை? ஏன் அவ சாப்பிடவே இல்ல? எப்படி மறந்தேன்னு தெரியல. அவங்க கூட சாப்பிட்டாங்கன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். கூட தானே சாப்பிட்டேன். அவ என் புருஷன் கூட அண்ணன் கூட தானே சாப்பிட போறேன்னா, அவ கூட சாப்பிடலையே. என்ன சொல்றீங்க? அவ எங்க கூட சாப்பிடணும்னாலா? ஆமா, நாங்க கம்பல் பண்ண விட்டுட்டோம். நான் சாப்பிட்டேன். இப்ப உங்க பிரச்சனை என்ன? சாப்பிட்ட நலங்கு வச்சாங்களா அந்த டைம்ல? அந்த டைம்ல நீங்க சாப்பிட்டீங்க. ஆமா, அப்பதான் லேட்டா வந்தால. சொல்லட்டுமா? சாப்பிட்டு வந்துதான் மீதி எல்லா வேலையும் பார்த்தேன். போதுமா? சரி, இங்க வா. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். வாங்க வாங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க? அந்த வேலையை நிக்க கூடாதா என்ன? சேச்சே, உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்குமே, தூங்காம இந்த பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன கதைன்னு கேட்டேன். அதான் என் பசங்களை பார்க்கலான்னு. எந்த பசங்களா? என் புள்ளையும் என் மருமகளையும் பார்க்க வந்தேன். தெரியும் தெரியும், நீங்க அவங்களதான் பார்க்க வந்திருப்பீங்க. என்ன என்ன வந்தீங்களோ அதை பண்ணிட்டு போங்க. என் பொண்ணுகிட்ட என் புள்ளைகிட்ட பேச வந்தேன். என்ன பதிலே காணோம், திரும்பிக்கிட்டா? கிட்ட பேச வந்தீங்களோ பேசிட்டு கிளம்புங்க. அவங்க அப்படி பேசுறாங்க. ஆல்ரெடி அவ வேற என்னென்னவோ யோசனையில இருக்கா. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ஏன் தான் வம்பு கிட்ட இருக்கீங்க? நான் எங்கம்மா வம்பு தான், நான் உண்மையதான் சொன்னேன். நம்ம கிட்ட சொல்ல கூட ஐடியா கொடுத்துருக்கலாம். என்ன தட்டு வச்சாலோ நல்லாவே இல்லை. நானா இருந்தா என் மருமகளுக்கு 201 தட்டு வச்சிருப்பேன். என்ன அங்க என்னவோ என் பொண்ணு 100 வச்சாங்கன்னு புகழ்த்தின்னு இருந்தா, சூப்பர் சூப்பரா வச்சுக்கிறோன்னு சொன்ன. என்ன அவ்வளோ வம்பு கிட்டாதான்? எனக்கு தெரியும் அப்பவே இதான் நடக்கும்ட்டு. அப்புறம் யார்கிட்டயோ பேசுறாங்க, என்கிட்ட யாரும் பேசல. திருப்பி இந்த வேண்டாத வேலை. என்னப்பா அப்படியே உங்க அத்தை பொண்ணு சொன்னோன்னே கோவம் வந்துடுச்சோ? நீங்க எதனா பண்ணிட்டு போங்கப்பா. என்னம்மா என்ன? எடா ஆமாமா, நான் கூட 201 தான் எதிர்பார்த்தேன். நான் உண்மைதான் சொன்னேன். அப்படி பாக்குறேன். ஒன்றும் இல்லை. சரி, என் மருமகளுக்கு ஏதாவது வேணுமா? டயர்டா இருக்காளா, சாப்பிட்டாளான்னு கேட்க வந்தேன். அவ சாப்பிட்டாலே இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்கலையே. இப்போ மருமக சாப்பிடலையான்னு தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன? இருக்கட்டும். அவங்க வந்து 201 வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்க? பண்ணிட்டோம். என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம். அவங்க பார்க்கவும் மட்டும் பேசவும் தயாரில்ல. ஏய், என்ன ஆளாளுக்கு என் பொண்ணை ஓட்டின்னு இருக்கீங்க? என்னென்ன அப்படியே அம்மா அவன் புள்ளைய வச்சு கிழிச்சிருப்பீங்க. 201 தட்டுக்கு சொல்லுங்க பாப்போம் என்னென்ன வைப்பீங்கன்னு. வாயப்பாரு ரெண்டுத்துக்கும். கூகுள்ல தேடி வச்சிருப்போம். இப்ப அதை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. 501 தட்டு வேணும்னா கூட செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அப்புறம் என்ன, நாங்க அதை அழகா அச்சனமா செஞ்சுட்டு போயிருப்போமே. ஓ, செஞ்சிருப்பாங்க. சரி செய்யட்டும் பாத்துக்கிறேன். என்ன எல்லாம் கேர்லியை வச்சு செய்யறாங்க போல. அவன் மூஞ்சிய மாறிடுச்சு. போதும் என் கேர்லியை வச்சு செஞ்சது. அண்ணா என்ன சும்மா என் லவ் எல்லாம் ஓட்டுறீங்க? என்ன உங்க கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க, 1001 தட்டு 1,00,000 தட்டு கூட வச்சுக்கோங்க. என் லவ் தலையிட மாட்டான். உங்க லவ் தலையிட மாட்டாங்க. ஆமா. ஏய் அம்மி, அவங்க ஊட்டுறாங்க இங்க பாரு. அப்செட் ஆகாதா? அப்புறமா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடுல சூப்பர்டா. நாங்க சாப்பிட்டோம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கதான் வந்தோம். அதெல்லாம் ஒரு பிடிச்சாச்சுமா, செம்ம டேஸ்ட். அதுவும் என் பொண்டாட்டி கூட உட்காந்து சாப்பிட்டது சூப்பரா தான் இருந்துச்சு. போதும்னு. என்ன? ஒன்றும் இல்லை, எதனா பண்ணிட்டு போங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்ற? என்ன பண்ணாலும் எனக்கு நல்லதுதான், அதனால பண்ணிட்டு போங்க. நீ புரியல நீ பேசுறது. நீங்க அடிச்சுக்கிட்டு கைட்டு விட்டாலும் சந்தோஷம் தான். என் பண்ணி என் கூட இருப்பாள், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதனா பண்ணிட்டு போங்க. முக்கியமா இங்க பாருன்றேன். இங்க வர முடியாது. இங்க பாரு, இது கேட்குதா இல்லையா? எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. போது செய், ஒரு நிமிஷம் என்ன பாரு. என்ன விளையாடுறாங்கடா. லைக் கண்காத. பேச தயாரால, எதுவும் கேட்க தயாரால. ஏய், அப்படியே அள்ளூர் ஸ்டேஜில் நிற்கிற. அடி வாங்கிட்டு கம்மிரு. எதுவும் பண்ணல. என்ன அந்த பக்கம் பார்க்க விடுறீங்களா? சரி, நான் வந்து ஸ்டெப் பண்ணல. நீ அந்த பக்கம் இரு. நான் திரும்ப மாட்டேன்னா? என்ன வம்பிழுக்க வந்தீங்களா இல்ல உங்க பொண்ணு உங்க புள்ளைய பார்க்க வந்தீங்களா? என் பொண்ணு என் புள்ளைய பக்கம் தான் வந்தேன். போதுமா?
பார்த்துட்டு போங்க, என்ன ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? பெரியவங்க இவங்களை வம்புக்கு இழுக்கிறோம். என்ன என் பொண்ணு சும்மா இழுத்துக்கிட்டு இருக்க, வேலை பாரு. சொல்ல தூங்க மாட்டீங்க, கதை தான் பேசுவீங்க. அங்க ஜாலியா பேசதான் உட்காந்தோம், அதான் நீங்க வந்தீங்களே சண்டை மூட்டி விட. என்னடி வாய் ரொம்ப பெருசா இருக்கு, நான் சண்டை மூட்டி விட வந்தேன். ஆமா, ஜாலியா இருக்க ஃப்ரெண்டை மூட பண்றது நீங்க தான். சொல்லிட்டேனே, நான் என் பொண்ணு என் புள்ளைய பார்க்க வந்தேன். மத்தவங்க எல்லாம் பேசினா நான் என்ன பண்ணட்டும்? இப்போ நான் மற்றவங்களாயிட்ட. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். வந்ததே நான் அழ வைக்க, தெரியுது பண்ணட்டும். காட்ட மாட்டேனே, அழ மாட்டேனே, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க இருந்தா என் பொண்ணு பாவம், கிளம்பு. சரிடா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? அதை கேட்கதான் வந்தேன். ஒன்றும் வேணாத்த, வயிறு ஃபுல்லா இருக்கு. சொல்லும். வேண்டாமா, வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்செட்டாக இருக்காளி வேற. என்ன கலாச்சி தள்ளிட்டாங்க. ஆல்ரெடி அவள் காண்டா இருக்கா. என்ன ஏதுன்னு தெரியாம இவங்க வேற இவ்வளோ கலாய்க்கிறாங்களே. இருக்கு இதெல்லாம் போட்டு யோசிக்கும். அவமா இருக்கிறத பார்க்கவே. அப்புறம் கூட இல்லை இவன் கேட்க கூட இல்லை சாப்பிட்டாலா இல்லையான்னு. அப்போ நான் பார்த்துக்கிறேன். அப்ப வா, கேட்டல போலாம்.